வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் பிரிசர்க் ஆஃப் கிளட்டனின்னு சொல்லிட்டு ஒரு அனிமே மங்கா தான் பார்க்க போகிறோம். இந்த கதை எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நான் இன்ஸ்டா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் சீன் ரீல்ஸில் வந்துருந்துச்சு. அந்த சீன் பார்த்தோன்னே ஓகே, இந்த அனிமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல இருக்குன்னு சொல்லி எடுத்து பார்க்க ஆரம்பித்தேன். உண்மையுமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. வாங்க உடனே கதைக்குள்ளே போகலாம். இந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துருவோம். ஆக்சுவலாக இந்த கதையோட உலகத்தில் கடவுள் எல்லா ஒரு ஹியூமனுக்குமே கொஞ்சம் யூனிக் ஸ்கில் ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் அந்த ஹியூமன்ஸோட லெவல் இருக்கும். ஒருவேளை அந்த ஸ்கில் பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹையர் ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஒருவேளை இந்த ஸ்கில்லுக்குமே யூஸ் ஆகாது அப்படின்னா அவங்களை யாருமே மதிக்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை வச்சு ஹீரோ எப்படி ட்ராவல் பண்ணுறாங்கிறது தான் இதோட கதையே. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கதையோட ஹீரோ பேர் ஃபேட். அவனுக்கு கிளட்டனின்னு ஒரு ஸ்கில் இருக்குது. அது எந்த மாதிரி ஒரு ஸ்கில்னா, அவனுக்கு அடிக்கடி பசி எடுக்கும். அது ரொம்ப அதிகமாக பசி எடுக்கும். அதுதான் அந்த ஸ்கில். ஸோ ஒரு நாள் அவனோட யூஸ்லெஸ் ஸ்கில்லை நினச்சிக்கிட்டு கேட் கீப்பர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் ராயல் கார்ட்ஸ் வராங்க. இந்த ராயல் கார்ட்ஸ் யாருன்னா, இந்த கேட்டை பாதுகாக்க வேண்டியது அவங்க தான். அவங்களோட ஸ்கில் யூஸ்ஃபுல்லான ஸ்கில். ஸோ ஒரு சிலருக்கு ஃபைட் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகாம சில ஸ்கில்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களெல்லாம் ராயல் கார்ட்ஸில் சேர்த்துக்குவாங்க. ஸோ இவங்களோட டியூட்டியை தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். அதே டைமில் இவங்க ஊர் சுற்றிட்டு பொறுமையாக வராங்க. ஸோ இந்த இன்னைக்கான சம்பளம்னு சொல்லிட்டு சில காயின்ஸ் தூக்கி போடுறாங்க. நம்ம ஹீரோ காயினை எடுக்க போகும்போது அவன் கையை காலால் மிதித்து அவனை எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட்டு, நாங்கள் இந்த ஜாபை உனக்கு கொடுக்கலனா நீ நேரம் இழந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கேவலக்கிழமாக திட்டுறாங்க. அப்படி திட்டிகிட்டு இருக்கும் போதே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரல் கேட்குது. அது யாருன்னு பார்த்தா இன்னொரு ராயல் கார்ட் தான். இவங்க யாருன்னா, இவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின். இவங்க பேர் ரோசி. அவங்க இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, நீங்கள் பண்ணுறது ராயல் கார்ட்ஸ்க்கே பெரிய அவமரியாதை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அந்த வில்லன் ஸோ இப்போ ராக்ஸியோட ஷிஃப்ட் ஆகிட்ருக்கு, வாங்க கிளம்புவோம்னு சொல்லிட்டு மிச்சம் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு கிளம்புறான். ராக்ஸி நம்ம ஹீரோ கிட்ட ஏதாவது ஆயிடுச்சான்னு கேட்டு அவனை ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து ஃபேட் பாருக்கு தான் போகிறான். அங்கே போயிட்டு சாப்பாடு உட்காந்தோடனே பார்டெண்டர் அவன் டேபிளில் சாப்பாடு வைக்கிறாரு. ஸோ பார்டெண்டரும் நம்ம ஹீரோவும் ரொம்ப காலத்து ஃப்ரெண்ட்ஸ் போல் அடிக்கடி இங்கே தான் சாப்பிடுவான். அப்போ பார்டெண்டர் இன்றைக்கி எப்படி வேலை போச்சுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குறாரு. ஹீரோ இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் போச்சு அப்படின்னு சொல்கிறான். பார்டெண்டர் நீ எப்பயுமே ப்ரெட்டும் சூப்பும் மட்டும் குடிச்சிட்ருக்க, ஏன் நீ கொஞ்சம் மீட் எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறான். மீட்டோட டேஸ்ட்டு மாதிரி நான் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். நீ இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தனா இதுக்கு முன்னாடி வேலை பார்த்தவனோட நிலைமை தான் உனக்கும் வரும். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோக்கு பதிலாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் ராயல் கார்ட்ஸ்கிட்ட துன்புறுத்தப்பட்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிட்டு வேலையை விட்டே போயிட்டான். அதே மாதிரி தான் உனக்கும் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்டெண்டர் எச்சரிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அவன் ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கும்போது அப்போ தான் அந்த கோட்டை சவருக்கு மேலே 3 திருடங்க ஏறி உள்ளே போயிட்டுருக்காங்க. அதை இவன் பார்த்துட்றான். உடனே கேட் கீப்பர்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு கேட் கீப்பர்கிட்ட போகிறான். கேட் கீப்பராக ராக்ஸி தான் இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ஓடி போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். இந்த மாதிரி நான் 3 பேர் அவங்க பார்த்தேன், கேட் மேலே பார்த்தேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு உடனே அவங்க நீ கொஞ்ச நேரம் இங்கே பார்த்துக்கோ, நான் உடனே போயிட்டு என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அதுக்கு அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட் பக்கத்துலேயே நின்றுக்கிறான். உள்ளே போயிட்டு அந்த திருடங்களை என்னென்னு பார்க்க போகிறாங்க. ஸோ உள்ளே போன உடனே பெரிய சண்டை நடக்குது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கேட்டுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்குது. நம்ம ஹீரோ பயந்துக்கிட்டு என்னென்னு பார்க்குறான். அப்போ பார்த்தா உள்ளே போன 3 திருடர்களை ஒருத்தன் அடிபட்டு வேகமாக ஓடி வந்துகிட்டு இருக்கான். அது ஹீரோ பார்த்துட்டு நம்ம அவனை தடுத்தே ஆகணும், ரோசி நம்ம கிட்ட இந்த பொறுப்பை படிச்சுட்டு போயிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு அவனை தடுக்க ட்ரை பண்ணுறான். தடுக்கும் போது அவனை தெரியாமல் காயப்படுத்திடுறான். உடனே அவன் மனசுக்குள்ளே ஒரு சவுண்டு கேட்குது, கிளட்டனி ஸ்கில் ஆக்டிவேட்டட்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு புது ஸ்கில் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது. மைண்ட் ரீடிங் ஸ்கில்லும் அப்ரைசல் ஸ்கில்லும் ஆட் ஆகி. ஸோ அப்போ தான் அவனுக்கே தெரியுது கிளட்டனி ஸ்கில் டிஃபீட் பண்ண ஹியூமனோட ஸ்கில்லை எடுத்துக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிச்சு. அடுத்த சாப்டரை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.